பல நேரங்களில் லக்னத்தின் குணங்களும் லக்னத்தின் 2/10 அமைப்புகளும் தொழிலாக அமையும். சில ஜாதகத்தில் அதிக சுபத்துவ கிரகம் எதுவோ அதனுடைய தொழில் அமைப்புக்கு அமையும். இது அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தொடரும். வணக்கம், நான் உங்கள் கீப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கிப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணா ஒரு உதவி. கேன் யூ மேக் அ வீடியோ அபவுட் டைப் ஆஃப் ஜாப் ஃபார் 1 பிளானட் சுபத்துவம், 2 பிளானட் கொஞ்சாயிண்ட் அண்ட் 3 அம்மா ஐயோ பிரதர். ஓகே, என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்குது, 2 கிரகம் சுபத்துவமாக இருக்குது, இல்லை 2 கிரகம் 3. இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கோ மேஷ லக்னக்காரங்களுக்கு, குறிப்பாக மேஷ லக்னக்காரங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்து புதன் உச்சநிலையாக இருக்கிறாரு, இல்லை புதன் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருந்தால் சைபர் செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறீங்களா, பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி இருக்கிறீங்களா, நரம்பியல் சம்மந்தப்படுற மாதிரி நியூரோவாக இருக்கிறீங்களா, இப்படின்ற மாதிரி சில அமைப்பு கேட்போம். அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு சனியோட செவ்வாய் கலப்பில் இருக்கும் பொழுது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எட்டாப்சி, பிரேத அமைப்புகளோடு இருக்கிறது, மூட்டு எலும்பு மாதிரியான ஆத்தர் சம்மந்தப்படுறது, இது மாதிரி அமைப்புகள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். சில நேரத்தில் குரு 2/10 அமைப்போடு இருக்கும் போது பேங்கிங் மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறீங்களா, கூடுதலாக பார்த்தீங்கன்னா புதனும் இருப்பார். அதே மாதிரி டீச்சிங் மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் 2 கிரகங்கள். சில நேரத்தில் இப்போ நீங்கள் வெறும் டாக்டர்னு எடுத்திங்கன்னா மருத்துவராக இருக்கிறதுக்கு செவ்வாயினுடைய சுபத்தன்மையும் கடந்து சூரியனும் குருவும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா சூரியன் அதிகமாக பலமாக இருக்கணும். ஏன்னா அரசு சார்ந்த அமைப்பில் தான் அந்த வருமானம். இதை தாண்டி சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு போகிறப்ப அதனுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி வரும். கூடுதலாக டீச்சிங் லைனில் இருக்கிறாங்கன்னும் போது புதனும் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கணும். சொல்லி கொடுத்தல் மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் புதன் ஒரு அளவுக்கு நல்லா இருந்தால் தான் நாலேஜை ஷேர் பண்ணுவாங்கன்ற தன்மை வந்துடும். அதே மாதிரி லோ மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் 10ஆம் இடத்தோட சனி இருந்தாலும் கூட அவர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாரா, இல்லை கோர்ட்டில் போய் வாதாடுறாரா, எந்த நிலைப்பாட்டில் இருக்கார், ஒருத்தர் கோர்ட்டுக்கே போக மாட்டார்ல வாதாட. இந்த அமைப்புகள்ன்றது அந்தந்த தனி நபருடைய ஜாதகங்களில் பல நேரங்களில் லக்னத்தின் குணங்களும் லக்னத்தின் 2/10 அமைப்புகளும் தொழிலாக அமையும். சில ஜாதகத்தில் அதிக சுபத்துவ கிரகம் எதுவோ அதனுடைய தொழில் அமைப்புக்கு அமையும். இது அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தொடரும். ராசிக்கு லக்னத்துக்கு 2/10 அதிபதியாக இருப்பாங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதியாக இருப்பாங்க, இல்லைன்னா 2/10 அமைப்போடு சம்பந்தத்திலேயே இல்லாமல் 2/10 அமைப்போடு தொடர்பில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு அறவே ஆகாத 6-8ஆம் அதிபதியாக கூட இருப்பாங்க. இது எந்த அமைப்புகளில் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு பாருங்க. ஒரு சில பேருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கும், ரிஷப லக்னக்காரராக இருப்பாங்க. லக்ன அமைப்புகளில் யோகதசை நடந்தால் நான் பியூட்டிஷியனாக இருக்கிறேன்னுவாங்க, சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி அவங்களுடைய குணத்தை எடுத்துக்கணும். அந்த குணம் எப்படி இருக்குது, லக்னத்தில் சனியை வச்சுருக்கிறாங்களா, க்ரியேட்டிவான மைண்ட் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாத இருக்கிறவங்க, காட்டாம முடியாமல் இருக்கிறாங்க. சில இடத்துல இந்த சனி செவ்வாய் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகளில் மெனிக்கோ பெடிக்கோ மாதிரியான அமைப்புகளில் ஒருத்தருடைய காலை பிடிச்சி சுத்தம் பண்ணுறது, அதே செவ்வாய் வலுத்திருக்கக்கூடிய அமைப்பில் சிசர்ஸ் மாதிரியான ஆயுதங்களை யூஸ் பண்ணி அழகு கொண்டு வர்றது. ஏன்னா அது செவ்வாயினுடைய இந்த தன்மை. அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நான் பேக்கிங் எனக்கு பிடிக்கணுவாங்க, பேக்கிங் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாரீஸ் டெக்ஸ்டைல்ஸு டெய்லரிங் பண்ணலான்னுவாங்க. இந்த அமைப்புகளில் அவங்களே டிஃப்ரெண்டான விஷயத்தில் இருப்பாங்க பிரதர். ஆனால் என்ன துறைன்றதை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு அளவுக்கு. இதில் தான் இருப்பீங்க அப்படின்னு. நம்ம புதனோட துறை அப்படின்னாக்கா நான் அக்கௌண்ட்ஸில் இருக்கேங்கன்னுவாங்க, புதனோட துறைன்னா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேங்கன்னுவாங்க. இதெல்லாம் செவ்வாய் புதன் இந்த அமைப்புகள் உள்ள தன்மை. அப்போ மிக்ஸாக இருக்கும். இது அந்த தனி ஜாதகத்தை போட்டு வேணும்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ரீவியஸில் ஏதோ ஒன்றில் கேட்டிருப்பல, செவ்வாய் புதன் சம்மந்தப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னோடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி. சரிங்களா, நான் உங்களுக்கு கீப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.